அப்படியா? என் கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். வெரி குட். அனிதா உமாவும் இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமா பரீட்சை எழுதி இருக்கிறதா என்கிட்ட கூட சொன்னாங்க. எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் பெரிய படிப்பு படிச்சு டாக்டராவோ கலெக்டராவோ வரணுங்கிறதா என் ஆசை. நான் அங்கிள் மாதிரி போலீஸ் வேலைக்கு தான் போறேன். நான் டாடி மாதிரி பிளேன் ஓட்ட போறேன். வேண்டாமா, உங்க அப்பா அந்த உத்தியோகத்துக்கு போகாம இருந்திருந்தா நான் விதவையா இருக்கவும் மாட்டேன். நீங்க அனாதைங்களை நின்று இருக்கவும் மாட்டீங்க. அந்த விமான விபத்து யாரும் எதிர்பாராம நடந்தது இல்லைனா அவருக்கு இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு முடிவு ஏற்பட்டிருக்காது. அந்த சம்பவத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டு இருக்கேன். பழையபடி ஞாபகப்படுத்த வேண்டாம். என் கவலை இல்ல, இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தி தான். அதுக்கு துணியா இருக்க கூட பிறக்காத சகோதரன் நீங்க இருக்கிறீங்க. அவர் வச்சுட்டு போன சொத்து சுகம் இருக்கு. எப்படியோ வாழ்க்கையை ஓட்டுடுவேன். சாரி, உங்க பழைய ஞாபகங்களை நினைவுபடுத்திட்டேன். பை தி பை, எனக்கு டியூட்டி டைம் ஆயிருச்சு. அனிதா என் கூட கூப்பிட்டு போறேன். இப்பதானே வந்திருக்கா? நான் தான் வரேன்னு சொன்னேன். நான் அங்கிளோட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வேடிக்கை பார்க்க போறேன். பயந்துட்டு போறேன். பயமா? இப்பவே என் தொப்பி எடுத்து மாட்டிக்கிட்டா சில நேரங்கள்ல என் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு திருடனை போய் பிடிக்க போறேன்னு சொல்லுவா. இவ்வளவு போய் பயந்துட போறேன்னு சொல்றீங்களே. எவ்வளவு நேரமானாலும் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போங்க. டோன்ட் வரி. அனிதா கம் ஆன். உமா பை பை. அம்மி டாடா, உமா டாடா. டாடா. சாவி அடிக்காத அருணகிரி அழகா இருக்கிறா. அந்த இன்ஸ்பெக்டர் பைய அந்த இன்ஸ்பெக்டர் பையல வந்து உன்னை காப்பாற்ற சொல்ல. சாவி குத்தி இங்க வச்சிருக்கேன். தெரியாது. சொல்ல மாட்டேன். வெல்டன் மிஸ் அனிதா, கராத்தே பயிற்சியில எல்லா பாடத்திலும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் மாஸ்டர். இனிமே நீங்க யாரோடவும் மோதலாம். வெற்றி உங்களுக்கு தான். தேங்க்யூ மாஸ்டர். எனக்கு போலீஸ் கமிஷனரோட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க புறப்படுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லை. நான் இங்க உன்னை வர சொன்னதே ஒரு முக்கியமான விஷயமா பேசுறதுக்காகத்தான். சொல்லுங்க சார். சிஐடி டிபார்ட்மெண்ட்ல நீ ரொம்ப திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் பல கிரிமினல்களை அரெஸ்ட் பண்ணிருக்கிற. உன்னுடைய ஃபைல்ல உனக்கு நல்ல ரெக்கார்டு இருக்கு. என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ சார். இந்த போட்டோவில் இருக்க ஆள் பேரு ஜெயபாண்டியன். எல்லாரும் இவரை மரியாதையா ஜேபின்னு தான் கூப்பிடுவாங்க. சிட்டியிலேயே பெரிய ஹோட்டல் இவருடையதுதான். இதுல என்ன விசேஷம்னா புதுமண மக்களை தவிர வேற யாருக்கும் ரூம் விடுறது இல்ல. உண்மையிலேயே அங்க ஹோட்டல் தான் நடக்குதா, சட்டத்துக்கு விரோதமான காரியங்கள் ஏதாவது நடக்குதான்னு நீ கண்டுபிடிச்சாகணும். எஸ் சார். இவர் பேரு அருணகிரி. அருணகிரியார்னு எல்லாரும் மரியாதையா இவரை கூப்பிடுவாங்க. சாந்தோம்ல பெரிய கான்வென்ட் வச்சு நடத்திட்டு வர்றாரு. பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்ட்ட குழந்தைங்க எல்லாம் இந்த கான்வென்ட்ல தான் படிக்கிறாங்க. குழந்தைங்கன்னா இவருக்கு உயிரான். ஆனா குழந்தைகள் அதிகமா கடத்தப்படுறது இந்த கான்வென்ட்ல இருந்துதான். எவ்வளவோ கட்டுக்காவல் சட்டத்திட்டங்கள் இருந்தும் எப்படி சர்வ சாதாரணமா குழந்தைங்களை கடத்த முடியுது? இதுக்கு வெளியாட்கள் காரணமா இல்ல கான்வென்ட் நிர்வாகமே காரணமா? இதையும் நீ கண்டுபிடி. ஓகே சார். இவர் பேரு மைக்கே செல்லதுரை. இவருக்கு 800க்கு பக்கத்துல ஒரு பெரிய தீவே இருக்குது. அங்க
சொந்தமா ஆசிரமம் ஒண்ணு வச்சு நடத்திட்டு வர்றாரு. பல வெளிநாட்டு புள்ளிகள்லாம் அந்த ஆசிரமத்தில் தொடர்பு வச்சிருக்காங்க. உண்மையிலேயே அது ஆசிரமம் தானா, அங்க தியானங்கள் தான் நடக்குதா, இல்ல வேற ஏதாவது நடக்குதா, அதை நீ கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா சார். உன்னுடைய இந்த முயற்சிக்கு நீ யாரை வேணுமாலும் துணையா அழைச்சிட்டு போகலாம். உனக்கு உதவி செய்ய போலீஸ் படை எந்த நேரமும் தயாரா இருக்கும். என்னோட சப் இன்ஸ்பெக்டர் ராணி மட்டும் வந்தா போதும் சார். குட் சாய்ஸ். சப் இன்ஸ்பெக்டர் ராணி அவரை சொல்லு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ராணி, நீங்க அனிதாவோட போறீங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடந்துக்கிறீங்க. எஸ் சார். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். ஃபேண்டாஸ்டிக். பின்னடிக்கிற பெரிய சாம்பியன் கூட இந்த மாதிரி அடிக்க முடியாது. ரொம்ப பிரமாதம். இது என் தங்க உமா. அக்கா கண்ணுல கெட்டி, தங்க பின்னுல கெட்டி. இவங்க யாருக்கா? என்னோட ஒர்க் பண்றாங்க. பேரு ராணி. உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். அழகுலதான் தங்க சிலைன்னு நினைச்சேன். குணத்திலையும் தங்கமா தான் இருக்கா உன் தங்க. ஆனா இந்த தங்கம் விலை மதிப்பு இல்லாம வீட்டுல கிடைக்கேன்னு நினைச்சாதான் வேதனையா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? அவளுக்கு 2 கண்ணும் தெரியாது. மை காட், நம்பவே முடியல அனிதா. பிறவிலேயே இப்படியா? இல்ல சின்ன வயசுல எங்க அம்மாவை கொலை செஞ்சுட்டு இவ கண்ணையும் குருடாக்கிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி குற்றவாளிகளை பூண்டோட ஒழிக்கணுங்கிற வெறியில தான் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தேன். உன் வாழ்க்கையில இப்படி ஒரு பயங்கரம் நடந்திருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல அனிதா. இந்தாங்க காஃபி. இந்தாங்கக்கா காஃபி. கரெக்டா சமையல் கட்டுக்கு போய் காஃபி போட்டு கொண்டு வந்தியே, அது எப்படி? 10 அடி எடுத்து வச்சா பாத்திரம் இருக்கிற இடம், அங்கிருந்து 5 அடி எடுத்து வச்சா அடுப்பு இருக்கிற இடம், அப்புறம் 1 அடி எடுத்து வச்சா தீப்பெட்டி இருக்கிற இடம், காஃபி போடுறதுல இருந்து சமையல் பண்ற வரைக்கும் இந்த மனக்கணக்கு தான். உனக்கு போய் கண்ணு இல்லைன்னு சொன்னா சத்தியமா யாரும் நம்ப மாட்டாங்கம்மா. முகத்துல 2 கண்ணு இல்லாட்டி என்ன, மனசைதான் உனக்கு கண்ணா இருக்கு. அதுவே போதும். இந்த போட்டோ யாரோட போட்டோக்கா இது? கமிஷனர் புதுசா ஒரு வேலை கொடுத்திருக்காரு. இந்த 3 அயோக்கியன்களையும் கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணும். 3 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்ல. யார முதல்ல குறி வைக்கலான்னு நீ சொல்லு. அக்கா, இந்த 3 போட்டோவையும் அந்த பின்பர்ல பின் பண்ணி வைக்கிறியா? நான் கொடுக்கிற படங்களுக்கு உலக மார்க்கெட்ல தனி மரியாதை இருக்குன்னா அதுக்கு காரணம் எந்த நாட்டிலையும் யாரும் செய்யாத புதுமைய புகுத்துறதுதான். அப்படி என்னங்க அதுல புதுமை? உடல் உறவு சம்பந்தப்பட்ட காட்சிகளை படம் பிடிச்சு காட்டுறதுதான் ப்ளூ ஃபில்ம். நான் கொடுக்கறதும் அப்படிப்பட்டதுதான். ஆனா வாடகைக்கு ஒரு ஆணையும் பெண்ணையும் படம் பிடிச்சு காட்டுறது இல்ல. உண்மையான இளம் தம்பதிகளோட முதல் இரவுகளை படம் பிடிச்சு காட்டுறனே, அது புதுமை இல்லையா? அப்படியா? நான் கேக்குறேன், நடிகர் நளினா தேவியும் நடிகர் அருண்குமாரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்களே, அவங்க முதல் ஒரு காட்சியை காட்ட முடியுமா? அதையும் போட்டு காட்டுறேன். இப்படி வாங்க. போடுங்க. அட ஏங்க பாதியிலே நிறுத்திட்டீங்க? இதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்கு. அத நான் பார்க்கப்படாதா? 50,000 எண்ணி வச்சுட்டு தாராளமா பார்க்கலாம். யாருக்கு வேணாலும் போட்டு காட்டலாம். ரேட்ட கொஞ்சம். நடிகையா இருக்கிறதுனால 50,000. தொழிலதிபர் துரைசாமியின் மகளோட முதலிரவு படம் இருக்கு, அதுக்கு விலை 1,00,000. நிஜமாவே சொல்றேன், உங்க மாதிரி இவ்வளவு திறமையா இத யாருமே படம் எடுக்க முடியாதுங்க. இந்தாங்க பணம். புத்திசாலித்தனமா செஞ்சீங்கன்னா இதுவே உங்களுக்கு 50 லட்சம் சம்பாதிச்சு தரும்.
ரொம்ப நன்றிங்க. நான் வரட்டுங்களா? ஹலோ சார், நம்ம ஹோட்டல்ல ரூம் கேட்டு புதுமண தம்பதிகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த ரூம் சார் தர்றது? ரூம் நம்பர் 72 கொடு. இந்தாங்க, ரூம் நம்பர் 72. டேய், சகுனம் நன்னா இருக்கு. நம்ம சாந்தி முகூர்த்த ரூம் நம்பர் என்ன தெரியுமா? 72. நீங்க பிறந்த தேதி தான் 9. நமக்கு பிறக்க போற பிள்ளையாவது 10ல பிறக்கட்டுமே. ஓ, அப்படி சொல்றியா? 10ல பிறக்கிற மாதிரியே ஏற்பாடு பண்ணிடுவோம். வர்றியா? சார், என்னடா? பேரு, ஊரு, கல்யாணம் ஆன தேதி எல்லாம் சொல்லுங்க. ரெஜிஸ்டர்ல பதிவு பண்ணணும். என் பேரு சிலுக்கு மாமி, அவர் பேரு காட்டன் மாமா. என்ன ஒரு மாதிரியா பாக்குற? பட்ட பேருடா, அப்படியே எழுதினடு. கரெக்டா? உங்க கல்யாணம் ஆன தேதி? இன்னைக்கு தான் தாலி கட்டி கையோட அழைச்சிட்டு வந்துட்டேன். உங்க ஹோட்டல் ரூம்ல சாந்தி முகூர்த்தம் வச்சா ராசின்னு சொன்னா வந்துட்டோம். கரெக்டா? சிலுக்கு மாமி வயசு 18 முடிய இன்னும் 18 மணி நேரம் இருக்கு. அப்ப மாமாவுக்கு 37 முடிஞ்சு 37 நிமிஷம் ஆகுதுற. என்ன பாக்குற? அவரை விட வயசு அதிகமா இருக்க என்ன? அபிஷ்டு எண்ணி 10வது மாசம் சில்க் மாமி கொழு கொழுன்னு ஒரு குழந்தையோட கட்டில்ல படுத்துட்டு இருப்ப. இந்த காட்டன் மாமா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பேன். அது உங்க குழந்தையா இருந்தா சரிதான். என்ன வரவா ராஸ்கல்? நாங்க அறைய காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எங்க ரூம் கட்டில ரிப்பேர் பண்றதுக்கு கார்பெண்டரோட வந்து நிக்க போறேன். கட்டில போறவ வாய் கொழுப்பு. அவன் கிடக்க, நீ வா. காட்டன் மாமா, என்னடா தொல்லை பண்ணிட்டே இருக்க? ஏன் அவசரம் உனக்கு புரியாதோ? நீ வாடே. 10 பத்து நம்ம உளறிட்டு இருப்பேன். ரூம்குள்ள போனதும் தனியா தான் இருக்குமே, ஏதாவது உளறிடாத. ஏன் இப்படி சொல்ற? காரணம் இருக்கு. நான் ஆத்துக்காரி, ஞாபடியா. எனக்கு தெரியும். வாடி, என் கப்ப கிளங்க. நம்ம சாந்தி முகூர்த்தத்தை உங்க ஆத்துல வச்சிருந்தா கூட இவ்வளவு கிராண்டா பண்ணிருக்க மாட்டான் உங்க அப்பன். ஆத்துக்காரியோட தோப்பு நேர குறை சொல்லனா ஆம்படி எனக்கு தூக்கமே வராது. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி, கோச்சுட்டியா? இன்னைக்கு போய் உங்களண்ட கோச்சுக்கிறதுக்கு நான் ஒன்னும் கேனே இல்ல. ஐயோ சிவப்பு மாமி, எனக்கு வெக்கமா இருக்க. ஏய், ஜாக்கெட்டையும் அங்கே போட்ட? காரணத்தோடுதான். என்ன காரணம்? ரூம் நம்பர் 72க்கு போய் துணிமணிகளை கண்ட இடத்துல போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு துண்டு துணி எங்கேயாவது சிக்கி இருந்தா எடுத்து போட்டு வா. போ. சார் சார், நான் ஜாக்கெட்டை கழட்டி போட்டதுக்கு என்ன ரியாக்ஷன் பார்க்கத்தான் காத்துட்டு இருக்கேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்ததுன்னா நான் போட்ட கணக்கு தப்பவே தப்பாது. யாரு? என்னடா இந்த நேரத்துல வந்து என்னத்துக்காக கதவை தட்டுற? என்ன விஷயம்? துணிங்களை கண்ட இடத்துல போடக்கூடாதுன்னு எங்க முதலாளி உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. ஏண்டா வயல, இந்த ரூம்ல எதை எங்க போடுறோம்னு அவன் யாரவன்? எங்க முதலாளி. அவனுக்கு எப்படி தெரியும்? ஞான திருஷ்டியா? அதானே, அவருக்கு எப்படி தெரியும்? இதே கேள்விய உங்க முதலாளி என்கிட்ட கேட்டுட்டு எங்க ரூம்ல எங்க வேணாலும் எது வேணாலும் போடுவோன்னு சிலுக்கு மாமி சொன்னான்னு போய் சொல்லு. போடா மாமி, ரொம்ப கோவமா இருக்கா. போயிடு. என்னடா சொன்னாங்க? இது எங்க ரூம், இதுல எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாட்டோம், அதை கேட்க உங்க முதலாளிக்கு உரிமை இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? இந்த ரூம்ல என்ன நடக்குன்னு உங்க முதலாளிக்கு எப்படி தெரியும்? அவருக்கு என்ன ஞான திருஷ்டியான்னு கேட்டாங்க. அதை கேட்டுட்டு நீயும் பேசாம வந்துட்ட. நியாயமா கேக்குறாங்க, வந்துட்டேன். முதல்ல அவங்க கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை கையில கொடுத்து அறைய காலி பண்ண சொல்லு. உன் கணக்கையும் தீர்த்துட்டு நீயும் வெளியே போ. சார், நான் புள்ள குட்டிக்காரன் சார். என்னது? எங்க அப்பா புள்ள குட்டிக்காரர் சார். அவரை வர சொல்லு, அவருக்கு வேலை கொடுக்கறேன். உனக்கு வேலை இல்ல, போடா. சார், இந்த ஜேபி ஹோட்டல் இல்லனா ஒரு உடிப்பி ஹோட்டல். போடா வெளியே. மன்னிக்கணும், சில்க் மாமி ரூம் நினைச்சு வந்துட்டேன். அடே அபிஷ்டு, நாங்க தாண்டாவா? நீங்களா? ஹாலே மாறிட்டீங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என்னென்னலாம் மாற போகுதுன்னு பாரு. எது மாறுதோ இல்லையோ, முதலாளி என்ன மாத்திட்டாரு. நீ கவலைப்படாத, உனக்கு நான் வேலை தரேன். ஆமா, உங்க முதலாளி ரூமுக்கு எப்படி போகணும்? ஐயோ, தடி ஆளுங்க காவலுக்கு நிப்பாங்க, அவ்வளவு சுலபமா போக முடியாது. வேற ஏதாவது வழி இருக்கா? பின்னாடி ஒரு படிக்கட்டு போகுது, அது வழியே போனீங்கன்னா யாரு கல்லைப்படாம உள்ள நுழைஞ்சிடலாம். ராணி, நீ ஜாக்கிரதையா இரு, நான் இது வந்துடுறேன். ஆமா, நீங்க எல்லாம் யாரு? சொல்றேன். முதல்ல அந்த துணி எடு,
நான் பேசுறது உங்க முதலாளிக்கும் தெரியட்டும். நீங்க 2 பேரும் சீடிங்களா? ஆமாண்டா, அபிஷ்டு. அனிதா மேல போயிருக்காளோனோ. இந்நேரம் உங்க முதலாளி முதுகுல துப்பாக்கிய வச்சிருப்ப. புதுமண தம்பதிகளுக்கு மட்டும் ரூம். அது ப்ளூ பிலிம் எடுத்து பிசினஸ். எவ்வளவு நாளா நடக்குது இப்படி? நீங்க கேக்குற பணத்தை கொடுத்துறேன், என்ன விட்டுடு. உன் ஓட்டலை இழுத்து மூடி உன்னை உள்ள தள்ளுறது மூலமா ஒரு சமூக விரோதியை ஒழிச்சு கட்டின புண்ணியம் கிடைக்கும். எஸ், கமிஷனருக்கு போன் பண்ணு. பண்ணு. குட் மார்னிங் சார், நான் அனிதா பேசுறேன். ஹோட்டல் ஜேபி இன்டர்நேஷனலுக்கு நீங்க உடனே பரப்பிட்டு வாங்க. தேங்க்யூ. ராணி, come on, quick. Yes. நாம வரதுக்குள்ள ஜீப் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதானே, யாரோ அதிக பிரச்சனை டிரைவர். பயப்படாதீங்க, நாம தனி இடத்துக்கு வந்திருக்கோம். நான் போலீஸும் இல்ல, இது அந்த போலீஸ் ஜீப்பும் இல்ல. நிஜமாவா சொல்ற? ஆமா, நான் உங்களை காப்பாத்துறதுக்காக என் ஜீப்ல போலீஸ்னு எழுதி ஒட்டிக்கிட்டு வந்தேன். பாவம், அவங்கள ஏமாந்துட்டாங்க. அப்ப நீ யாரு? உங்கள மாதிரி சட்ட விரோதிகளுக்கு சமயத்துல கை கொடுக்கறவன். பேரு ஆனந்த். எதுக்காக இப்படி செய்யற? போலீஸுக்கு உதவி செஞ்சா சோத்து பொட்டலம் தான் கிடைக்கும். ஆனா போலீஸால தேடப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சா நோட்டு கட்டு கிடைக்குமே. உண்மைதான். இப்ப நீ என்ன காப்பாத்திட்ட, ஆனா இனி நான் எப்பவும் தலைமறைவாத்தான் இருக்கணும். எதுக்கு? நான் செஞ்ச பிசினஸ் என்னன்னு போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நேரம் போலீசார் கைப்பற்றி இருப்பாங்க. கண்டிப்பா நான் வாண்டட் தான். கவலையே படாதீங்க. உங்க ரூம்ல இருந்த பிலிம் டப்பா, வீடியோ கேமரா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இனிமே உங்களை அரெஸ்ட் பண்ண எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படியா? ஆமா, நம்பிக்கை இல்லைன்னா பின்னாடி போய் பாருங்க. உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் தரும். அந்த பாராட்ட பணமா கொடுத்தா ரொம்ப நன்றி. பணமாவா? எவ்வளவு வேணும்? அதிகம் இல்ல, ஒரே 1 லட்சம். 1 லட்சம் என்ன, அதுக்கு மேலேயே தர்றேன். ஓ மாதிரி ஒருத்தன் எனக்கு உதவிக்கு இருந்தா இந்த நாட்டு போலீஸ் என்ன இன்டர்நேஷனல் போலீஸையே ஏமாத்திடலாம். நான் தனிப்பட்ட யாருக்கும் அடிமையா இருக்க விரும்பல. தேவைப்பட்டா கூப்பிடுங்க, நானே வர்றேன். எங்க போகணும்னு சொல்லியே. அண்ணா நகர் போகணும். அங்க யார் இருக்கா? அம்முக்குட்டி. என் கருப்பு பணத்துக்கெல்லாம் அவதான் காவல்காரி. சரி வாங்க. கையும் களவுமா பிடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆளையும் கோட்டை விட்டுட்டு ஆதாரங்களையும் பறிகொடுத்துட்டு நிக்கிறீங்களே. இனிமே நாம அவனை எதுவும் செய்ய முடியாது. I'm so sorry. இவ்வளவு திறமசாலியான நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே. இடையில எவனோ வந்து காரியத்துக்கு எடுத்துட்டான். யார் அவன்? உனக்கு பார்வை திரும்பி கிடைக்கணும்னா அமெரிக்கால தான் ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவாகும். அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சிடணுங்கிற முயற்சியில தான் நான் இப்ப தீவிரமா இறங்கியிருக்கேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க யாரோ நான் யாரோ, பொழுது போறதுக்காக வந்துட்டு போற சமயத்துல நமக்குள்ள ஏற்பட்ட இந்த நட்பு காதலா மாறும்னு நான் கனவுல கூட நினைக்கல. இந்த சின்ன வயசுல நீ அனுபவிச்ச துன்பங்கள் போதும். இனிமேலாவது நீ சந்தோஷமா வாழணுங்கிறதா என் ஆசை. அதுக்கு உங்களை விட ஒரு நல்ல துணை எனக்கு கிடைக்க முடியாதுன்னு நான் எப்போ முடிவு செஞ்சுட்டேன். இந்த முடிவு உன் குடும்பத்தாருக்கு தெரியுமா? எனக்கு இருக்கிற சொந்தம் சுற்றம் எல்லாமே எங்க அக்கா தான். என் விருப்பத்துக்கு எப்பவுமே அவங்க குறுக்க நிக்க மாட்டாங்க. அவங்கள நான் சந்திக்கணுமே. சந்தர்ப்பம் வரும்போது நானே உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அக்கா காத்துட்டு இருப்பாங்க. நான் புறப்படுறேன். ஓகே அம்மா, மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் இதே நேரம் இதே இடம் வரேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் வந்தோம். நீ எங்கம்மா போயிருந்த? பொழுது போகலன்னா பக்கத்துல இருக்கிற பார்க்ல உட்காந்துருப்பேன். இன்னைக்கும் அங்கதான் போயிருந்தேக்கா. ஆமா, புதுசா யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, யாரது? உனக்கு துணையா இருக்கட்டுமே தான் அந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்கோம். சிகரெட் பிடிக்கிறது கெட்ட பழக்கம்னு சொல்லுங்க. சிகரெட்டா? ஏண்டா சிகரெட் பிடிப்ப? கிடையோ கிடையாது. உமா சொன்னா பொய்யா இருக்காது. எங்கே காட்டு. எப்பாவது ஒரு இழுப்பு போட்டேன்ன பாரு. ஏமா உமா,
எப்படி கண்டுபிடிச்ச? வாசல்ல ஒரு சிகரெட் துண்டு அணியாம கிடந்தது, அதை நான் மிதிச்சிட்டேன். ஒத்த விரல காட்டிட்டு வெளியில போனியா? அது இருக்குதானா? இனிமே சிகரெட்டை தொட்ட முறிச்சிடுவேன் விரல. அது சரி, போன காரியம் என்னாச்சு? காரியத்தை சக்சஸ் பண்ண போற நேரத்துல சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அட பாவமே. இந்த கான்வென்ட்ல படிக்கிற நீங்க எல்லாருமே என் குழந்தைகள் தான். அதுல ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். வருஷம் பூரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த நாள் கொண்டாடினா அதை விட பரமானந்தம் வேற என்ன இருக்க முடியும்? கண்மணிகளே, நீங்கள் எல்லோரும் வகுப்புக்கு செல்லுங்கள். வாங்க வாங்க, நீங்கெல்லாம் இது என்னோட ஒரே சன், பேரு டெரன்ஸ் ஹில். இது என் சன்னோட ஆயா, பேரு இது அமீனா. இது அமீனா. இடியே இது அமீனா. ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்? எங்க டெரன்ஸ் இல்ல லண்டன், ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி, சவுதி அரேபியா, சவுத் அமெரிக்கா, துபாய். துபாய் எல்லா இடத்துலயும் படுக்க வச்சு பார்த்தோம், படுக்க வரல. இங்க இந்தியாவில, தமிழ்நாட்டுல, பர்டிகுலரா இந்த ஸ்கூல்ல எஜுகேஷன் நல்லா இருக்குது கேள்விப்பட்டோம், கூட்டிக்கிட்டு வந்திருக்கோம். ஏசன் வந்த மேலே படிப்பு நல்லா ஏறிச்சுன்னா நத்திங் பொறுக்க போற நெக்ஸ்ட் கால் தான் இங்க சேர்த்துறோம். உங்க ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு? You know Rolls Royce and Datsun cars? அப்படியா? அதெல்லாம் ஃபாரின் கார்களாச்சே. Yes, அந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங்ல. அல்ல, உங்க ஹஸ்பண்ட் மெக்கானிக்கா இருக்காரா? No, sole proprietor. அப்படியா? Yes. பேரு? Clint Eastwood. அடேங்க அப்பா. அப்ப லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் டர்ன் அரவுண்ட் சொல்லுங்க. Idiot, cross and cross. சன்னு, தப்பு அங்கிள்க்கு இடியட் சொல்ல கூடாது. பரவாயில்ல, சின்ன பையன் தானே, சொல்லட்டும். டெரன்ஸ், அங்கிள் பர்மிஷன் கொடுத்தாச்சு, சொல்லு. Idiot. No, I'm sorry. அம்மா ராக்வெல் வெல்ஸ், என்ன பத்தி சுருக்கமா சொல்ல போனா இந்த கான்வென்ட்ல படிக்கிற எல்லா குழந்தைகளுமே என் சொந்த குழந்தைகளா தான் நினைக்கிறேன். Thank you. உங்க குழந்தையும் என் சொந்த குழந்தையா பாத்துக்குவேன். வாடா கண்ணா. வாயில வரல வைக்க கூடாது, எடுத்துறப்பா. அப்ப நீ வச்சுக்கோ. ரெஸ்பெக்டட் சார், நம்ம டெரன்ஸ் ரொம்ப ஆசைப்படுது. வரதரம். குழந்தையோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியதுதான் என் கடமை. வெரி குட். போதுமா? Thank you. என்ன ஃபீஸ் வாங்குறீங்க? மந்த்லி 5000 or 10000? வெறும் 300. ஓ, அஸ்டல் 300. ஆமாம்மா, எனக்கு இருக்கிற ஏராளமான சொத்துக்கு வாரிசு இல்ல. நான் எதுக்கு அறியாம சம்பாதிக்க போறேன்? What a nice gentleman. இதுல அம்முகுட்டி, இந்த பீஸ வாங்கிக்க. யார் இந்த பேபி? எங்க டீச்சர். உங்க கீப்பர்? டீச்சர். ஓ, டீச்சரா? இதுல எங்க வீட்டு டெலிபோன் நம்பர் இருக்கு. தேவைப்பட்டா போன் பண்றீங்க, நாங்க வரோம். டெரன்ஸ், ராக்வெல் வெல்ஸ். Yes, come in. வாங்கம்மா ராக்வெல் வெல்ஸ். உங்க பிள்ளை டெரன்ஸ் எப்படி இருக்கா? அவங்க ஆயா இடி அமீனா. ஓகேவா? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கும். இத்தனை வருஷத்துல போலீஸ் லாக்காவை சேர்ந்த ஒரு பொண்ணு என் பிளான புரிஞ்சுகிட்டது இதுதான் முதல் தடவை. புரிஞ்சிட்டதோட மட்டுமில்ல, குழந்தைங்களை கடத்திக்கிட்டு போய் பணம் பறிக்கிற இந்த பயங்கரமான தொழிலை அம்பலப்படுத்தி உன்னை உள்ளத்துல முடிவு பண்ணிட்டேன். நீ இப்ப நிக்கிறது கமிஷனர் ஆபீஸ் அறையில்.
என் பங்களாவுல உள்ள தனி அறை. இடம் எதா இருந்தா என்ன, கிரிமினல் தான், போலீஸ் தான். இந்த இடத்தை விட்டு உயிரோட திரும்பி போனா தானே உன் போலீஸ் படையோட வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுவேன். உன் கதை எங்கேயே முடிச்சிட்டா? சாகத்துக்கு பயந்தவளா இருந்தா நான் சமயக்கட்டிலே இருந்திருப்பேன். நீ அழகா மட்டும் இல்ல, பயங்கர துணிச்சல்காரியாவும் இருக்க. இது வேண்டாம். லில்லி டார்லிங், இவளை என்ன செய்யலாம்? அனுபவிச்சே சாகடிக்கணும். ஜானி. எஸ் பாஸ். ரோஸ். ஒரு மணி நேரம் அவகாசம் தரேன். ஒண்ணு இவ பணமாகணும், இல்ல நீங்க பணமாகணும். நான் போலீஸ்காரியா இருந்தாலும் பொம்பளை தானே, எனக்கும் உணர்ச்சி இருக்கு, உடம்பு இருக்கு. வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? நிச்சயம் உங்க பாஸ் என்ன கொல்லாம விட போறதில்ல. சாகிறதுக்கு முன்னால உங்களோட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு நினைக்கிறேன். கமான். Get up. Get up, Missy. Valer. ஏன் வரல ஏத்துறியா? ஒரு லட்சமா? என்ன வாய பழக்கிற? கடத்தப்பட்ட குழந்தைங்களை திருப்பி கொடுக்கறதுக்காக போலீஸ் கொடுத்தாங்களே 10 லட்சம். அதுல ஒரே 1 லட்சம் தான் கேக்குறேன். உனக்கு அது வரைக்கும் தெரியுமா? அதுக்கு மேலேயும் தெரியும். உன் அறையில மயங்கி கிடந்தவங்கள மயக்கம் தெளி வச்சு தலைமுறைவா இருக்க சொன்னேன். ஏன்னா அந்த விட்னஸ் போலீஸுக்கு தெரியக்கூடாது பாரு. அப்படியா? உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு தேவைதான். அட்ரஸ் தரேன், தேவையான போது கூப்பிடு. என்னோட அம்முக்குட்டி வீட்டுக்கு வா, உனக்கு தேவையான படத்தை தரேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த கான்வென்ட் நடத்துற அருணகிரி தான். அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். வெரி குட். டோர் ஓபன் பண்ணுங்க.
குவார்டர்ல அரெஸ்ட் பண்ண ஜேபி மிஸ் பண்ணிட்டீங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொன்ன அருணகிரியும் வேனுக்குள்ள காணோம். அனிதா, this is the first warning for you. உலகத்தை நீ கண்ணால பார்க்க போற நாள் அதிக தூரத்துல இல்லவுமா? அப்படியா? ஆமா, எதிர்பார்த்த பணத்துல பாதிக்கு மேல கைக்கு வந்தாச்சு. இன்னும் தேவைப்படுறது கொஞ்சம் தான். அதையும் இந்த வாரத்துக்குள்ள சம்பாதிச்சிடுவேன். உங்க நல்ல எண்ணத்துக்கும் நல்ல மனசுக்கும் எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஆமா, கண்ணு வந்ததும் முதல்ல நீ யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுவ? சொல்லட்டுமா? எங்க அக்காவை தான். 5 வயசுல நான் குருடியா அனாதையா நின்னப்போ எங்க அக்காவுக்கு 10 வயசு. அந்த வயசுல அவங்க எனக்காக பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கண் இல்லாத எனக்கு கண்ணா, தாய் இல்லாத எனக்கு தாயா இருந்து எல்லா வகையிலும் எனக்கு துணையா நின்னு என்னை வளர்த்த ஆளாக்கிய அவங்க முகத்தை தான் நான் முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நியாயமான ஆசை. எனக்கு டைம் ஆச்சு, புறப்படுறேன். அமெரிக்கா புறப்படுறதுக்கு உங்க அக்காவோட அனுமதியை நான் எப்போ வாங்குறது? புறப்படுற ஏற்பாட்டோட வாங்க. அனுமதியும் ஆசீர்வாதத்தையும் ஒன்னாவே வாங்கிடலாம். நான் போயிட்டு வரேன். அந்த 2 பேரையும் விட அவங்களுக்கு உதவி செஞ்சானே, அவன்தான் மன்னிக்க முடியாத குற்றவாளி. அவன் மட்டும் குறுக்க வரலன்னா அந்த 2 குற்றவாளிங்க உள்ள போயிருப்பாங்க. இன்னொருத்த மிச்சம் இருக்கானே, அவங்க என்ன பண்ண போறீங்க? டேய் சின்னவண்டே, ஏதோ ஏன் அனிதா உளவரிய இவன் அனுப்புனா என்ன தூட்டிச்சுக்கிட்டு இருக்கா? நாம எல்லாரும் மாறு வேஷத்துல போய் அந்த செல்லதுரை வீட்டுக்கு முன்னால டேரா போடுவோம். நிச்சயம் ஒரு க்ளூ கிடைக்கும். நம்பிக்கையோட கிளம்புக்கா. இந்த தடவை வெற்றி நிச்சயமா உங்களுக்கு தான். அந்த செல்லாதுரை ஆக்கிடுறோம். என்னடா அது சத்தம்? வாசல்ல 2-3 நரி குறத்தைங்க உட்காந்துக்கிட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆசிரமத்துக்கு புறப்பட வேண்டிய வேன் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க. பண்ணிடு. எல்லா பல்லையும் விட ஓம் பல்லுதான் அழகா இருக்கு. தட்டி எடுத்து கொடுத்துற சாமி. என்ன வேலை தர சாமி? அதுவும் வாயில இருந்தா தான் அழகா இருக்கும். என்ன சாமி அதை கேட்டாலும் வாங்குற சாமி? அதனாச்சும் வாங்கிக்க சாமி. வேணும்னா உன்னையே வாங்கிக்கிறேன். என்ன வேலை? என்ன பிள்ளை சாம்பா சாரு சாமி நல்ல சாமி பிள்ளை. என்ன சாமி சொல்ற? உன் தங்கச்சி எனக்கு வேணும். ஏ சாமி நான் வானாமா சாமி? வேணும்னா உன் தங்கச்சிக்காக உன்னையும் சேர்த்து ஏ சாமி நல்ல சாமி. நான் சாமி வாங்க சாமி. ஓடு. 100 ரூபாய். இருட்டு நீ உருப்படியா ஏத்துக்கட விளக்கு. ஏ சாம்பா சாரு அவனுக்கு 100 ரூபாய். நான் சொல்ற மாதிரி கேட்டா 1000 சம்பாதிக்கலாம். ஏ 1000 சார் சாமி. ஏ நானு சாமி. ஏய், இவங்க 2 பேரையும் நம்ம இடத்துக்கு கூட்டுவாங்க. கொண்டு போ. ஏ சாமி நானும் அவன் கூட வரேன் சாமி. அந்த வண்டியில வா. பெரிய வண்டியில சாமி, நீ சின்ன வண்டியில போ சாமி. நான் பெரிய வண்டியில வரேன். ஏ ஓடு, நான் வருவேன். சாமி எத்தனை பொண்ணு? ஐயோ ஏய், சத்தம் போட்டீங்க, ஜாக்கிரதை. கைய கட்டி வச்சிருக்கிறேன். ஐயோ என்ன போறாது? சாமி என்ன சாமி எல்லாத்தையும் மாற்றி வர்ற மாதிரி வரட்டு. என்ன சாமி போ நீ போகல.
ஏ புள்ளை சாம்பார் சாரு நான் அக்கா ஃபைடா போயிட்டேன் எல்லாத்துக்கும் என்ன வாயில வெள்ளை வெள்ளையா ஒட்டி இருக்குது வெள்ளாசிரி வெள்ளாசிரியா அட இந்த ஆள் வாயில ஒட்டு எல்லாம் நல்லங்க. ஏ சாமி நிக்க சொல்றேன் ஏய், அவங்க 2 பேரும் அப்படியே கொண்டு போக கூடாது. அவங்கள குளிப்பாட்டி ட்ரெஸ் மாத்தி ஸ்விம்மிங் பூல் கொண்டு வா. ஏ புள்ளை சாம்பார் சாரு ஏ அக்கா ஃபைடா போயிட்டேன் நம்மளே குளிக்க சொல்றேன் நம்மளே குளிக்க சொல்லு ஏ குளி ஏன் எழுதுறீங்க? எங்க 2 பேருக்கு சாமி என்ன? கையபுரி சாமி சொல்றேன் இது வருது சாமி ஐயோ, போங்க. இங்கே போ சொல்றியா சாமி சரி சாமி ஏ கண்ணபுரி சாமி ஏ வாங்கு ஏ போ சாமி நீயா என்ன நீ புள்ளை எங்களை விடுற தொட்டிலே ஆட்டி விடுற யார்தான் நீ நான் உங்களுக்கு விரோதியும் இல்ல, அந்த 3 பேருக்கு நண்பனும் இல்ல. பின்ன எதுக்காக போலீஸ்ல இருந்து நீ அவங்களை காப்பாத்துன பணத்துக்காக. இப்ப எதுக்காக எங்களை காப்பாத்துன உங்களை காப்பாத்துனது மனிதாபிமானத்தோட. எங்களை காப்பாத்துனதுக்காக உன்னை மன்னிச்சிட முடியாது. என்ன செய்ய போறீங்க? அரெஸ்ட் பண்ண போறோம். உங்க உயிரை காப்பாத்தியாச்சு. உங்க கை கட்டெல்லாம் அவுத்துட்டு அப்புறமா வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். யாரது? உமா, ஓ, நீங்களா? வந்து ரொம்ப நேரமாச்சா? ரொம்ப நேரம் ஆச்சாவா? இன்னும் கொஞ்ச நேரம் நீ வராம இருந்திருந்தா உன் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு நானே வந்திருப்பேன். அப்படின்னு அவ்வளவு அவசரம்? உன் ஆபரேஷனுக்கு தேவையான முழு தொகையும் சேர்ந்துருச்சு. இங்க பாரு. அடே அப்பா, இவ்வளவு பணமா? ஆமா, பணம், பாஸ்போர்ட், டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னும் கிடைக்க வேண்டியது உங்க அக்கா பெர்மிஷன் தான். இது வரைக்கும் நமக்குள்ள தொடர்ப எங்க அக்கா கிட்ட நான் சொல்லவே இல்லை. இன்னைக்கு ராத்திரி பேசிடுறேன். நாளை காலையில 10 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னா நான் வந்து அழைச்சிட்டு போறேன். மறந்துடாதோமா, இந்த அனிதா தப்பிச்சுட்டாளே. அந்த அனிதாவை தீத்து கட்டி அவ ரத்தத்தை நாம 3 பேரும் என்னைக்கு குடிக்கிறோமோ அன்னைக்கு தான் சியர்ஸ். உனக்கு இருக்க குமுறலும் கொதிப்பும் கொஞ்சம் கூட குறையாம எனக்கு இருக்கத்தான் செய்யுது. அவளை எப்படி தீத்து கட்டணுங்கிறத யோசிக்கத்தான் நாம இங்க கூடியிருக்கோம். இல்ல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆள் அனுப்பி தீர்த்து கட்ட வேண்டியதுதான். ஜார்ஜ். எஸ் பாஸ். அனிதாவை கொன்னுட்டு வா. ஓகே பாஸ். ஜோஸ். ஜோஸ் பாஸ், ஜார்ஜ் நீ ஃபாலோ பண்ணு. அவன் அனிதாவை தீர்த்து கட்டினதும் அவனை தீர்த்து கட்டிடு. எஸ் பாஸ். யார் நீங்க? என்னையா யாருன்னு கேட்ட? என்னையோட உன் கதை முடிஞ்சது. My God. அக்கா, அக்கா, என்னக்கா ஆச்சு? எனக்கும் இல்லம்மா. ஆமா சார், நீங்க உடனே பறட்டு வாங்க. பாடி வாசல்ல தான் கிடக்கு. ஓகே சார். உமா, என்னாச்சுக்கா? ஒண்ணு இல்லம்மா, ஒருத்தர் என்ன சுட வந்தா, அதுக்குள்ள நான் அவனை சுட்டுட்டேன். செத்து போயிட்டானா? ஐயோ, நீ ஒன்னும் கவலைப்படாத. கமிஷனர் வராரு, நடந்ததை சொல்லுவோம். நமக்கு நல்லதான் செய்வாரு. இவன் தான் உங்களை சுட வந்தவனா? எஸ் சார். நம்பாதீங்க சார். நடந்ததை நான் சொல்றேன் சார். எங்க முதலாளி அருணகிரி ஐயா கிட்ட 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க. அதை கொடுக்கலன்னா போலீஸ் வச்சு அடிக்கடி தொல்லை கொடுப்பேன்னு டெலிபோன்ல மிரட்டினாங்க சார். எங்க முதலாளி என்னையும் செத்து போன ஜார்ஜையும் அனுப்பி பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு வர சொன்னாருங்க. நான் வெளியில நின்ன ஜார்ஜ் உள்ள வந்தா பணம் தர முடியாதுன்னு சொன்னா சார். அந்த ஆத்திரத்துல இந்த அம்மா அவனை சுட்டிட்டாங்க சார். இப்ப என்னடானா தற்காப்புக்காக சுட்டதாக கதையவே மாத்திட்டாங்க. இதுதான் சார் நடந்தது. இல்ல சார், அவர் சொல்றதெல்லாம் போய். இவன் என்ன சுட வந்ததுதான் உண்மை.
தற்காப்புக்காக தான் நான் இவனை சுட்டேன். அப்படின்னா அவன் சுட வந்த துப்பாக்கி எங்க? சொல்ல அனிதா, அவன் சுட வந்த துப்பாக்கி எங்க? அதான் சார் எனக்கும் தெரியல. சுட்டது தற்காப்புக்காக சொல்லுங்க. சுட வந்தவர் கையில துப்பாக்கி இல்ல. இந்த இடத்துல அவர் சொல்றதுதான் நம்ப வேண்டி இருக்கிறதே தவிர நீங்க சொல்றதுல நம்பிக்கை இல்லை. சொல்லுமா, உங்க அக்காவை ஒருத்தர் சுட வந்து அவரை தற்காப்புக்காக உங்க அக்கா சுட்டது உண்மையா? சொல்லுமா, என்ன யோசிக்கிற? என்ன மன்னிச்சிட்டுக்கா. துப்பாக்கி வெடிச்ச சத்தம் தான் எனக்கு கேட்டது. ஆனா அவன் கையில துப்பாக்கி இருந்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. என்னால பார்க்க முடியாது. இப்ப என்ன சொல்லுங்க அனிதா? ஓகே சார், நீங்க செய்யறது தாராளமா செய்யுங்க. நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். அக்கா தைரியமா இருமா, நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்கும். கமா, தேவைப்படும் போது நீ ஸ்டேஷனுக்கு வரணும். சரிங்க சார். வெரி குட். நான் சொன்னதை விட பிரமாதமா பண்ணிட்டீங்க. இந்தாங்க என் பரிசு. ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் ஜோஸ், நீ செஞ்ச புத்திசாலித்தனமான காரியத்துக்கு பிரசன்டேஷன். அங்க என் செயின் இருக்கு, எடுத்துக்க. தேங்க்யூ பாஸ். அனிதாவோட குருட்டு தங்கச்சி நம்ம கைக்கு வந்துடுவா. உங்க அக்கா போலீஸ் டிபார்ட்மெண்டா? சிஐடி இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. அது வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு கூட நான் இது வரைக்கும் சொல்லல. என்ன காரணத்துக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க? பெரிய மனுஷன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற 3 அயோக்கியன்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க எங்க அக்கா பாடுபட்டாங்க. அவங்க 3 பேரும் ஒரு பெரிய கொலைப்பழிய அவங்க மேல சமத்திட்டாங்க. உங்க அக்கா பேரு? அனிதா. ஹலோ ஹலோ, இடம் இருக்கியா? நான் செல்லதோட பேசுறேன். நேத்து நீங்க கொடுத்த விருந்துல நான் கூட கலந்துகிட்டேன். ஆனா உங்களை நேரடியா பார்த்து பேசத்தான் வாய்ப்பே கிடைக்கல. அப்படியா? உங்களை மாதிரி பெரியவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் இந்த பார்ட்டியை வச்சேன். சந்திக்க முடியாம போயிடுச்சே. அதனால என்ன, நாங்க உங்களுக்கு ஒரு சின்ன விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க எங்க இடத்துக்கு வந்து எங்களுக்கு கௌரவம் கொடுக்கணும். நீங்க இங்க வர்றது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஓய், நான் எப்ப வேணாலும் வர தயார். ரெடியா இருங்க. இப்ப நான் கார் அனுப்புறேன். எனக்கு ஏகப்பட்ட கார் இருக்கு. அட்ரஸ் சொல்லுங்க, நானே வரேன். இப்ப வந்துருவாங்க, நீங்க உட்காருங்க. நான் அருணகிரி. செல்லதுரை. நான் ஜேபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? அந்த படத்துல என்ன செய்றீங்க? சொன்னா வருத்தப்பட மாட்டீங்களே? சும்மா சொல்லுங்க. தாடி, மீசை, கண்ணாடி எல்லாம் வரைஞ்சிட்டேன். பாருங்க. உங்க 3 பேர்ல யாரோட டாட்டர் இது? அவ எங்க யாருக்கும் மகளும் இல்ல, இப்ப அவ உயிரோடவும் இல்ல. இந்த போட்டோ எதுக்காக மேஜையில வச்சிருக்கீங்க? ஒரு ஞாபகார்த்தமா தான். இவளோட நாங்க அனுபவிச்ச சந்தோஷத்தை
ஆயுசு பூரா மறக்க கூடாதுங்கிறதுக்கு தான். லேடிஸ் விஷயத்துல நீங்க மகா பெரிய ரசிகர்னு நினைக்கிறேன். அழகான பெண்களை ஓட விட்டு குதிரையில துரத்தி கதற கதற கற்பழிப்போம். அதே மாதிரி சமீபத்துல ஒரு குருட்டு பொண்ணு அனுபவிச்சோம். அதே மாதிரி ஒரு குருட்டு பொண்ணை கொண்டு வந்து இதே மாதிரி கேம் பண்ணி எனக்கு காட்டணும். அதுக்காக எவ்வளவு லட்சம் வேணாலும் செலவு பண்றேன். உண்மையா ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டதை விதவிதமா படம் பிடிச்சு வச்சிருக்கோம். பாக்குறீங்களா? ரியல் இன்சிடென்ட் எதுவா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க பாக்கலாம். இன்னொரு வாட்டி போடுங்களேன். உண்மையாவே ரசிச்சீங்களா? அண்ணோடவா ரசிச்சேன். பரிதாபமா இல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா சார்? சாப்பாடு ரெடி. இளவரசி சாப்பாடு ரெடி. இளவரசி ஏதோ ஏழை விட்டு சாப்பாடு. நீங்க ஒரு வாயாவது சாப்பிட்டா தான் எங்களுக்கு திருப்தி. காய்பா காய்பா. பெருச்சாளி பசங்க கழுகு மாதிரி வந்தானுங்க. முச்சு முச்சு திங்க ஆரம்பிச்சுட்டானுங்களே. உங்களுக்கு வச்சுட்டு அவனுக்கு சாப்பிடுறானுங்க. எப்பவுமே அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். என்ன இன்னும் போதலைங்கிறானுங்களா? இல்ல நல்லா இருக்கு, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க போஸ்கோ போஸ்கோ. இளவரசி பெருச்சாளி பசங்க என்ன பாஷை பேசுனாங்க? கியூபா. அப்பாப்பா, உங்களுக்கு அந்த பாஷையெல்லாம் தெரியுமா? எனக்கு 107 பாஷை தெரியும். உங்களுக்கு? தமிழ தட்டுப்பாடு. இதுல சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க சரியாவே சாப்பிடலையே. என் லிமிட் அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எப்படித்தான். ஆனா ஒண்ணு, எங்க வீட்டுல வந்து விருந்து சாப்பிட்டதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமை. கண்ணு பறிக்கிற மாதிரி நாள் அடிக்குதே. இது சாதாரண கல் இல்ல, கோகினூர் வைரம். செருப்புல கோகினூர் வைரமா? பாத்துட்டீங்களா? அப்ப நான் வரேன். அப்போ அடுத்த சந்திப்பு நான் போன் பண்றேன். வாங்க இளவரசி வாங்க. அக்காவது ஆட்டுக்குட்டியாவது யாரு நீ? என்னக்கா எப்படி கேக்குறீங்க? என்ன தெரியலையா? நான் தான் சின்ன வண்டு. வண்டு நண்டு என்ன பேர் இது? அனிதாமா. இப்படி அடியோடு மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. அனிதாமாவா? எனக்கு ஒரு புது பேர் வச்சிட்டியா? தப்பா நினைச்சிட்டீங்க. அனிதாமான்னு ஒருத்தவங்க எனக்கு ஆதரவா இருந்தாங்க. அவங்க உங்களே மாதிரிதான் இருப்பாங்க. அவங்களும் நினைச்சு ஓடி வந்துட்டேன். நான் பிச்சைக்காரன் இல்ல. அவன் சொல்றது உண்மைதான் இளவரசி. அந்த அனிதா உங்க மாதிரியே இருப்பா. ஆனா இப்ப அவ உயிரோட இல்ல. ஓ, ஐ அம் சோ சாரி. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை தேடி அலையிறதுதான் இப்ப என் வேலைய. என்கிட்ட வேலைக்கு வரியா? கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்ப இந்த கார்ல ஏறிக்க. ஓகே மிஸ்டர் ஜேபி, மிஸ்டர் அருணகிரி, மிஸ்டர் செல்லகிரி வர. நாம நினைச்ச மாதிரி அனிதா இல்ல, நிச்சயமா இவ இளவரசி தான். அவளை வச்சுதான் பெருசா சம்பாதிக்கணுமே. அதுக்குத்தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? அனிதா பீஜாப்பூர் இளவரசி மாதிரி வந்திருக்காளா? ஆமா, அந்த 3 அயோக்கிய பசங்க தான் இப்ப ரொம்ப சிநேகிதம். என்ன தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல. தயவு செய்து உடனே நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாம் புரிஞ்சிடும். அனிதா, யார் நீ? ஏன் அனுமதி இல்லாம ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்ன பாக்குற? ஐம் சாரி. என் கூட அனிதான்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்தா. நீங்க அவ மாதிரியே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க.
நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. நான் போகத்தான் போறேன். ஆனா இப்ப கூட நான் என்ன ஆசைப்படுறேன் தெரியுமா? நீங்க அனிதாவாவே இருக்கணும். அந்த பாவிங்களை உங்க கையாலேயே பழி வாங்கணும் தான். எந்த பாவிங்க? அருணகிரி, ஜேபி, செல்லதுரை. பைத்தியக்காரி. அவங்க 3 பேரும் என் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட்ஸ். நீ ஆசைப்படுற மாதிரி நான் உன் சிநேகிதி அனிதாவை அவதாரம் எடுக்கவும் மாட்டேன். அவங்க 3 பேருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவும் மாட்டேன். நீ போலாம். நீங்க மட்டும் அனிதாவா இருந்தா கடவுளாலேயே அந்த 3 பேரை காப்பாத்த முடியாது. நீங்க இளவரசியா இருந்தா அந்த 3 பேருக்கிட்ட இருந்தோம் கடவுளால கூட உங்களை காப்பாத்த முடியாது. வர்றேன். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நான் வின்னிதா. இளவரசி இளவரசி, நான் அருணகிரி பேசுறேன். இளவரசி நான் தான் செல்லவர பேசுறேன். நான் தான் ஜேபி பேசுறேன். இளவரசியா? வணக்கம் வணக்கம். குளிச்சிட்டு இருக்கேன். குளிக்கிறீங்களா? இளவரசி குளிக்கிறீங்களா? டெலிபோன்டா. ஹலோ. ஒண்ணு இல்ல, நீங்க 3 பேரும் என் வீட்டுக்கு வந்து நான் குடுக்கிற விருந்துல கலந்துக்கணும். இளவரசி நமக்கெல்லாம் விருந்து கொடுக்குறாங்க. இளவரசி உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இளவரசி விருந்து கொடுக்கறதுக்கு நாங்க என்ன அந்நியமா ஆச்சலாம்? சிம்பிளா கொடுங்க. நீங்க லைஃப்ல சாப்பிட்டுக்க மாட்டீங்க. மத்தியானம் 3 பேரும் கண்டிப்பா வந்துடுங்க. ஓகே? ஏய், வாங்க வாங்க. உங்களுக்காக தான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்க. இளவரசி உங்களை காக்க வச்சதுக்காக நீங்க அளவு நடந்து வந்திக்கணும். நீங்க விருந்துன்னு கூப்பிட்டதுமே எங்களுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதை ஜீரணம் பண்ணி மறுபடியும் பசி எடுக்கிறதுக்காக 10 பேர் நடந்தே வந்திருக்கிறோம். இல்ல அடி பாமே, இப்ப எப்படி இருக்கு வயிறு? அகோர பசி, பயங்கர பசி, பசியோ பசி. ஃபாரின் விஸ்கி எல்லாம் ஆமா ஆமா ரொம்ப தெரியும். அருணகிரி அந்த பாட்டில கொண்டா கொண்டா. சங்கர் ராவ். எஸ் மேடம். பாபிக்கு விஸ்கி குடுக்குற டைம். அது அங்க கொடுங்க கொடுங்க. நாய்க்கு ஃபாரின் விஸ்கியா? இளவரசி நாயாச்சே. எங்களுக்கு விஸ்கி? உங்களுக்கு இதை விட பிரமாதமா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். லால்ல சாப்பாடு. இதை விட பிரமாதமா? வாங்க வாங்க. சாப்பிடுங்க. என்னையா? ஆமா, உங்களுக்கு தான். நான் சைனீஸ், யூரோப்பியன், ஜாப்பனீஸ், வெஸ்டர்ன் அத்தனையும் ருசி பார்த்தவன். ஆனா தமிழ்நாட்டு அரிசி கஞ்சிய மண்கலயத்துல ஊத்தி சாப்பிடுற ருசி வேற எந்த நாட்டுக்கும் வராது. என்ன சொல்றீங்க? ஆமாமா, இளவரசி சொன்னா அது சரியா தான் இருக்கு. எனக்கு பிடிச்சதுதான் உங்களுக்கு பிடிக்கும்னு இதையே அரேஞ்ச் பண்ணிட்டேன். தப்பில்லையே? தப்பில்லையே தப்பில்லையே தப்பில்லையே. சாப்பிடுவோமா? சாப்பிடுவோமே சாப்பிடுவோமே சாப்பிடுவோமே. என்ன? கஞ்சி வைக்கல தப்பு இல்ல, ஆனா சுத்தமா உப்பு இல்ல. நான் தான் போட வேண்டாம்னு சொல்லிட்டேன். உப்பு சாப்பிட்டா பிளட் பிரஷர் வரும். இளவரசி சொன்னா சரியாத்தான் இருக்கும். இனி உப்பு தண்ணியில கைய கூட கழுவ கூடாது. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சிங்கிரி பாலா என்னங்கடாது? வழிப்பறி கொள்ளக்காரனுங்க மாதிரி சாப்பிட இருந்தது படுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. பசி உசுறு போகுது. அரைச்சு கண்டிதான். ஆனா அளவுக்கு மிஞ்சினா சக்கரை வியாதியில கொண்டு போய் விட்டுடும். எவ்வளவு சாப்பிடணுங்கிற அளவு அவங்களுக்கு நல்லா தெரியும். அளவை தாண்டு பாத்தீங்க, பொடிங்கிட்டு போயிட்டாங்க. அடே அப்பா, எப்படி திட்டம் போட்டு வாழ்க்கை நடத்துறாங்க பாத்தீங்களா? இப்ப நாம ஒரு முக்கியமான விஷயமா பேச போறோம். சொல்லுங்க. உலகத்தை எல்லாம் சுத்தி பார்த்த எனக்கு இந்த தமிழ்நாட்டு ஜனங்க எல்லாம் ரொம்ப பிடிச்சு போயிட்டாங்க. ஒரு தமிழனையே கட்டிக்கிட்டு இங்கே செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்களும் எனக்கு அப்பா மாதிரி. அதனால எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்குறது உங்க பொறுப்பு. என்ன பேசாம இருக்கீங்க? எந்த மாதிரியான மாப்பிள்ளைய தேடுறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கா. நம்பிக்கையானவனா,
நாணயமானவனா, நாம கிழிச்ச கோட்டை தாண்டாதவனா வேணும். அப்படி யாரும் நமக்கு கிடைக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஆளு நம்ம கையிலே இருக்கான். யாரு யாரு யாரே? ஆனந்த். ஆமா. பீஜப்பூர் இளவரசியா இருந்தாலும் சரி, அவ பாட்டியா இருந்தாலும் சரி, 10 நிமிஷத்துல அவளை என் வலையில சிக்க வச்சிட முடியும். அதுக்கப்புறம் என்ன? கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு நீதான் அதிபதி. எப்படி? கல்யாணம் முடிஞ்ச உடனே நீயும் அவளும் ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு போறீங்க. ஊட்டியிலேயே உயரமான இடம் தொட்டபெட்டா. அங்கிருந்து தள்ளி விட்டா எலும்பு கூட மிஞ்சாது. அவளுக்கு எலும்பு கூட மிஞ்சாதுதான். போலீஸ்ல நான் பிடிபட்டா எனக்கு எலும்பு கூட மிஞ்சாதே. நீ போலீஸ்ல பிடிபடுற மாதிரி நாங்க விட்டுருவோமா? அதுக்கேத்த மாதிரி திட்டம் போட மாட்டோம். அது சரி, நீங்க திட்டம் போடுறீங்களோ இல்லையோ, போலீஸ்ல சிக்காதபடி நான் கச்சிதமா காரியத்தை முடிச்சிடுறேன். எனக்கு என்ன தருவீங்க? 5 லட்சம். நோ. சரி, 10 லட்சம். நோ. பேரமே வேணாம், 20. ரொம்ப பேராசைப்படுறீங்க. கோடிக்கணக்கான சொத்து நீங்களே சொல்லிருக்கீங்க. அத நான் திருப்பி தரத்துக்கு வெறும் 20 லட்சம் தானே? எவ்வளவு வேணும் நீயே கேள. 50 லட்சம். டன். இளவரசி, நீங்க சொன்ன மாதிரி இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலியான பையனை கொண்டு வந்துட்டோம். யார் அது? என் பிள்ளை. இல்ல, எங்க பிள்ளை. ஆமா, எங்க 3 பேருக்குமே அவன்தான் புள்ள. என்னது அசிங்கமா இருக்கு? ஒரு பையனுக்கு 3 தகப்பனா? தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இளவரசி. பெத்ததுன்னா வளர்ந்தது இவங்கிட்ட, இப்ப வாழறது அவங்கிட்ட. அப்ப அவன் எங்க 3 பேருக்கும் பிள்ளை இல்லையா? ஓஹோ, எங்க கூப்பிடுங்க பாப்போம். ஆனந்து. எஸ் டாட், கூப்பிட்டீங்களா? இவங்கதான் பீஜப்பூர் இளவரசி. நாங்க சொன்னது இவன் தான். ஏன் சிரிக்கிறீங்க? எங்க பேலஸ் வாசல்ல காவலுக்கு நிக்கிற சிப்பாய் இதை விட அழகா இருப்பான். அழகு முக்கியம் இல்ல இளவரசி. அறிவு, திறமை, சமயோசித புத்தி, வீரம், இதெல்லாம் தான் முக்கியம். அதையும் பாத்துடலாம். போய் அதை எடுத்துட்டு வர சொல்லுங்க. எதுக்கு கிடைக்கிறீங்க? இதை எடுக்கிறதுக்கு எங்க பையன் எதுக்கு? அந்த சின்ன வண்டு பைய போதுமே. சொன்னது செய்யுங்க. ஆனந்து, கண்ணா, அத போய் எடுத்துக்கிட்டு வாடா.